கவனிப்போம். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆன்மாக்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த ஆன்மாவின் ஊழியக்காரர்கள் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். இந்த தேவசாய நிகழ்ச்சியை, இந்த ரூரல் டெவலப்மெண்ட் சேரிட்டி ட்ரஸ்ட், அதாவது கிராம முன்னேற்ற தான தர்ம அறக்கட்டளையை தன்னுடைய குரூப்பிலே ஏற்றுக்கொண்டு இதற்கு ஒத்துழைக்கின்ற, உதவி செய்கின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும், இன்னும் கத்தோலிக்க திருச்சபையுடைய போப், தென்னிந்திய திருச்சபை, இன்னும் மற்ற சபைகள், மற்ற சபைகளுடைய தலைவர்கள், இஸ்லாமிய நண்பர்கள், இஸ்லாம் மதத்தினுடைய மிக முக்கியமாக இஸ்லாத்திற்கு அதை பற்றி அந்த மதத்தினுடைய சகல அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை, அல்லாஹ்வுடைய மகத்துவமான வார்த்தைகளை பேசுகின்ற மேத்தேயை சொல்லு ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவருடைய பொறுப்பிலே நம்ம இது இணைஞ்சிருக்கு. அதனால் இன்றைக்கி எல்லா மதத்தவருடைய ஆசீர்வாதங்களும், எல்லாருடைய அந்த ஒத்துழைப்புகளும் இந்த தேவசாய நிகழ்ச்சிக்கு, இந்த ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை நினைத்து பார்த்து அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் சிறப்பாக நடக்குதுன்னு சொன்னால், அநேக பரிசுத்தவான்கள், கடவுளுடைய பிள்ளைகள், ரிஷிகள், மகான்கள், உங்களுடைய பிளெஸிங் ஆசீர்வாதம். நான் நம்ம பாளையங்கோட்டை பிஷப் ஜூடு பால்ராஜிட்ட போயிருக்கும்போது, அவர் எனக்கு கடிதம் கொடுக்கும்போது அதில் கொடுத்திருந்தார், கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ளே மக்களை நீங்கள் வழிநடத்தி வருகிறீர்கள், அதனால் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பொழுது என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லி தலையிலே கை வைத்து ஆசீர்வதித்து ஜெபித்து விட்டார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறதுனால் இந்த பூமியிலே நல்ல காரியங்கள் நடக்கிறது. ஆகவே ஆன்மீகத்தை பற்றி, ஆன்மாவை பற்றி நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா என்பது ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கிறது. ஒரு சிற்பி ஒரு கல்லை உருண்டு, ஒரு வடிவமில்லாத ஒரு கல்லை தூக்கி கொண்டு வந்து ஒரு பாறை மேல் வைத்து அதை தன்னுடைய உளியினாலே சுத்தியில் வைத்து அடித்து 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 உடைத்து 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 கடைசியிலே ஒரு அழகான ஒரு சிறுவத்தை, ஒரு உருவத்தை அவர் என்ன செய்கிறார்னா செதுக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அதை தொட்டு கும்பிடும் போல இருக்கிறது. வணக்கத்துக்குரிய ஒரு வடிவமாக, உருவமாக அந்த சிற்பி அதை இணைச்சுகிறார் என்று சொன்னால் வடிவமைக்கிறார். ஆனால் ஒரு உருண்டை கல், அவருக்கு தெரிகிறது இந்த கல்லுக்குள்ளே என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு அழகான சிற்பம் இருக்கிறது. மதிப்புக்குரிய ஒரு உயர்ந்த ஒரு தன்மை இந்த கல்லுக்குள்ளே இருக்கிறது என்பதை அவர் அறிந்து அதை இணைச்சுகிறார்னா எடுத்து உடைத்து அதை செதுக்கி இணைச்சுகிறார். இதுபோல இந்த மண்பாண்டமாகிய சரீரம், இந்த மண்பாண்டமாகிய சரீரம், 3 இயல்பை கொண்ட சரீரம், இன்னும் சொல்ல போனால் பாவத்தினுடைய தன்மைகள், அதனுடைய தோற்றத்தை உடைய சரீரத்தை இந்த வேதங்கள், இறை வார்த்தைகள், அது குரானா இருக்கலாம், பைபிளா இருக்கலாம், கீதையாக இருக்கலாம், மற்ற வேதங்கள், ரிக்வேதம், சாம வேதம், அதர்ம வேதங்கள், இந்த வார்த்தை என்னும் ஒளி என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இந்த சரீரமாகிய இந்த மண்பாண்டத்தை, இந்த சரீரத்தை, இந்த பூத உடலை அடித்து உடைத்து செதுக்கி இதற்குள்ளே ஒரு அழகான, விலை மதிக்க முடியாத, இந்த உலகம் முழுவதையும் கொண்டு வந்து அதற்கு முன்னால் நிறுத்தினாலும் அதற்கு ஈடாகாத ஒரு முத்தாகிய ஆன்மா சொத்து
இந்த சரீரமாகிய சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. கைதட்டி என்ன சொல்லுங்க, கரங்களை கொடுத்துட்டு ஆண்டவர் எழுதி. அதனால இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து இந்த ஆன்மாவை, இந்த ஆன்மா அதனுடைய மீட்பை, அதான் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மறுரூபமாகுங்கள். நிகழ்த்துமை என்று சொல்லக்கூடிய ஒரு போதகனிடத்திலே, ஒரு ஆசாரியனிடத்திலே சொல்லுகிறார், நீ மறுபடி பிறக்க வேண்டும் அப்பா. நீ மறுபடி பிறக்கின்ற பொழுது தேவலோகத்தை நீ சொந்தமாக்கிக் கொள்ள, தேவலோகத்துக்குள்ளே நீ என்ன செய்ய போகிறாய், வாழப் போகிறாய். மண்ணுலகம் இருக்கிறது எப்படி நிஜமோ இதே போல விண்ணுலகம் இருக்கிறது. ஆகவே இந்த மண்ணுலகம் தான் நடுமையம். இதற்கு கீழே 7 உலகம், இது பாதாளம், இதற்கு மேலே 7 உலகம், 7 உலகம். இந்த படைப்பிலே, கடவுளுடைய படைப்பிலே 7 உலகம் என்று சொல்லி இந்து ஞானிகள், ரிஷிகள் சொல்கிறார்கள். 7 உலகங்கள் இந்த பூமிக்கு மேலே, அது தேவலோகங்கள், பரலோகம், விண்ணுலகம். இப்படி அந்த உலகங்கள் எங்கே இருக்குன்னா மேலே இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள போகணும்னு சொன்னால் அதற்கு மனிதன் இந்த சரீரமாகிய இந்த கல்லை, மண்பாண்டத்தை செதுக்க வேண்டும், உடைக்க வேண்டும். இந்த ஆன்மாவை நாம் பார்க்க முடியாதபடிக்கு, அறிய முடியாதபடிக்கு, அதில் நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க முடியாதபடிக்கு இந்த சரீரத்தினுடைய தீச்செயல்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மளை மூடி வைத்திருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், கோபம், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், குடி, வெறி, அழுக்கார்கள், இப்படிப்பட்ட இந்த தேவையில்லாத தன்மைகள், தேவையில்லாத செயல்கள் என்ன செஞ்சிருக்குன்னா அந்த ஆன்மாவை என்ன செய்யணும், வெளியில் வர முடியாதபடிக்கு, பார்க்க முடியாத முடியுது. ஆனால் இதைத்தான் இன்னைக்கு இந்த வேதங்கள், இந்த வேதம் என்கிறதான இந்த ஒளி, கடவுளுடைய வார்த்தை என்கிறதான இந்த ஒளியால் தேவன் நினைக்கிறார்கள் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய தீச்செயல்களை அழித்து. இயேசு சொன்னார், பிசாசின் கிரியை அழிக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னார். கைத்தறிகளை பார்ப்போம், நல்லா கரகத்தை நிகழ்ச்சி. அதனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த தெய்வசாய் நிகழ்ச்சியின் மூலமாக எல்லா மனிதனுடைய ஆலோசனைலாம் இது உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு, இந்த உலக வாழ்க்கைகள் வித்தியாசத்தை பேசும்போது, மத சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு நம்ம வெளியில் வரணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கல்லையே செத்தியை இப்படி அடித்தனா எனக்கு வலிக்கு, என்ன அடிக்காத, உடைக்காத, என்னை விட்டு போட்டுன்னா அது உருவமாக சிலையாக என்ன செய்ய முடியாது. அதே மாதிரி ஏசு மைக்கேல் ராஜே தாடி, பரதேசி நீ என்ன செய்யாத, இந்த மாதிரியெல்லாம் பேசாத, இந்த பேசுகிறதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொன்னால் உங்களை அப்படியே என்ன செய்ய வேண்டியதான், ஒன்றுக்கும் உறவாத இடத்துல என்ன செய்ய வேண்டியதான், தூர போட வேண்டியதான். அதனால் இந்த தேவசாய் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அது வலிக்குன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் அழுதாலும் சரி விடமாட்டோம், உடச்சி என்ன செஞ்சாகணும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய முத்து அது. இதை பவுல் அழகாய் சொல்லுகிறார். ரோமேயர்கள் திருமுகத்திலே 7ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வசனங்களை வாசித்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லவங்க தான், நல்லா பைபிள் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, கழுத்தில் சிலவு போட்டிருக்கிறீங்க, நல்ல ஜெபம் பண்ணுறீங்க, பக்தியாக இருக்கிறீங்க, பார்க்கறதுக்கு முக்காடு போட்டுருக்கிறீங்க, எல்லாரும் எப்படித்தான் பார்க்கறதுக்கு எப்படின்னு சொன்னால் நல்லவங்களா இருக்கு. ஆனால் நமக்குள்ள ஒரு தீச்செயல்கள் இருக்கிறது. நம்ம எல்லாருமே நல்லா தான் வாழன்னு நினைக்கிறோம். ஒருத்தன் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு தண்ணி அடிக்காமல் வாழன்னு நினைக்கிறான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியல. கொண்டாடிக்க சண்டை ஓடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான், புருஷன் நினைக்கிறான்னு சண்டை ஓடாமல் அவனால் எதுவும் செய்ய முடியல. எல்லா பொண்டாட்டிமார்களும் இன்னைக்கு புருஷன் சண்டை ஓடக்கூடாது, மாமியாருக்கு சண்டை நினைக்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியலையே, முடியலையே. நல்லா தான் வாழணும், அழகா வாழணும், எல்லாருக்கும் நல்லவர்களையா வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் யாராலும் என்ன செய்ய முடியல. இதை பவுல் என்ன சொல்றாருன்னா அதை வாசிக்க பார்ப்போம். ஆதலால் நான் அல்ல, இப்படி கெட்ட காரியங்களை செய்யறது, சண்டை போடுறது, குடிக்கிறது, இப்படி தவறான வழியில போறது நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிறது பாவமே. அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில், நல்லா கவனிச்சுக்கோ, என்னிடத்தில், என் மாமிசத்தில், இந்த சரீரத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் இருக்கிறது,
செய்யுங்க, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நல்லா நீ கவனிச்சுக்கணும். இங்கே தான் ஒரு விஷயத்தை பவுல் நமக்கு புரிய வைக்கிறார். எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், நல்லா வாழணும், எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கணும், கோயிலுக்கு போகணும், நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறான் மனுஷன். ஆனால் என்ன செய்ய முடியலைன்னா அப்போ சொல்கிறாரு, வாழ முடியலை. ஏன் வாழ முடியலைன்னு சொன்னால், எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம். இந்த பாவம்னா என்னையா? இதைத்தான் தாவீது சொல்ற, என் அன்னை பாவத்திலே என்னை கருத்தரித்தார். தாயின் வயிற்றிலே நான் உருவாகும் போதே பாவத்திலே உருவானேன். ஆகவே இந்த பாவம், இந்த பாவத்தினுடைய தன்மைகள், இயல்புகளை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா, என்னை அறியாமலே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நல்லது செய்ய விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, ஆனா பண்ண முடியலையே, அதை செய்ய முடியலையே. ஏன் அப்படின்னு சொன்னா சொல்றாரு, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம். இந்த பாவத்தினுடைய தன்மையில் தான் இன்னைக்கு எல்லாரும் இணைஞ்சிருக்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அதான் சொல்றேன், நீ கோயிலுக்கு போறதெல்லாம் ரைட்டு தான், பைபிள் வச்சிருக்கிறதெல்லாம் ரைட்டு தான், சூலாயுதம் வச்சிருக்கிறதெல்லாம் ரைட்டு தான், காவி கூட உடுத்தி மாலை போட்டு நம்ம கோயில் திருவிழாக்கள்ல அந்த அக்னி இதை பற்ற வச்சு அக்னியை இது பண்ணி அக்னி மேலே நடக்கிறதெல்லாம் ரைட்டு தான். சிலர் நெஞ்சுக்கிட்டாங்க, நாக்கில் என்ன செய்கிறாங்க, சூலாயத்தை இரும்புகளை குத்தி என்ன வளைச்சி இந்த உடலை என்ன செய்கிறாங்கன்னா காயப்படுத்தி, கோரப்படுத்தி, இரத்தத்தை சிந்தி, இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா எப்படியாவது இந்த பாவ நிலையிலிருந்து, இந்த தன்மையிலிருந்து மாற்றம் வந்துடாதா? இந்த 40 நாள் பாருங்களேன், நல்ல மாலை போட்டு என்ன செய்கிறாங்கன்னா காவி கூட உடுத்தி, குடும்பத்தில் இல்லாமல், பொண்டாட்டி பிள்ளைகள் இல்லாமல், தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிக்காமல் இந்த 40 நாள் என்ன செய்கிறாங்கன்னா ஓரளவு ஏதோ கட்டுப்பாட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த கோயில் போய் கால்நடையாக போய் அந்த கோயில் சடங்காச்சாரங்களை எல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. அது முடிச்சுட்டு அந்த கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே அவன் என்ன செய்கிறான்னா, அந்த இயல்பு என்ன செஞ்சிருந்தா, 40 நாள் சாப்பிடாம இருந்த, குடிக்காம இருந்த போடா, நல்லா நெஞ்சிட்டு வா, சேர்த்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியாமல் நெஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு இயல்பு நமக்குள்ளே இருக்கிறது. இந்த இயல்பை அழிக்கணும்னு சொன்னால், இந்த இயல்புலேருந்து நம்ம இந்த பிடியிலிருந்து வெளியில் வரணும்னு சொன்னால், அதான் சொல்கிற இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இந்த சுவிசேஷமாகிய ஒளி ஒளி இந்த ஒளியால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், இந்த பாவ நாட்டத்தை, இந்த பாவத்தினுடைய இயல்பை, இந்த பாவத்தினுடைய கொடூரத்தை, இந்த கொடுக்க என்ன செய்ய முடியும்னா அழிக்க முடியும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுவிசேஷம், இந்த ஒளியை மனுஷன் பார்க்க முடியாத ஒளிக்கு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் நினைச்சிட்டானா எல்லாருக்கும் அன்னைக்கு உண்டாக்கிட்டான். அதனால இன்னைக்கு எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போயிட்டா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கு, அவ்வளோதான். கோயிலுக்கு போகிறாங்க, தேவக்கூட்டத்துக்கு போகிறாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க, திருச்செந்தூர் போன்ற மற்ற கோயிலுக்கு போகிறாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம எல்லா கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. தொழுகை பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது போல் வாழ்க்கை பூரா என்ன செய்ய முடியல. வீட்டுக்கு போனால், வியாபாரத்துக்கு போனால், இல்லை வெளியில் பஸ்ஸில் போனால், மற்ற இடங்களில் போகும்போது இந்த பாவ இயல்புகள் என்ன ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட ஆரம்பிச்சு, செயல்பட ஆரம்பிச்சு. இந்த பாவ இயல்பை முறியடிக்கக்கூடிய தன்மை, சக்தி இந்த ஊனி இயல்புக்கு இல்லை. எந்த இயல்புக்கு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய இயல்பு, சரீரம், ஞான உடல், சூட்சம உடல், ஒளி உடல், இந்த உடலுக்கு தான் இருக்குன்னா இந்த தன்மை இருக்கிறது. அதனால இந்த சரீரத்தினுடைய இந்த தீச்செயல்களை என்ன செய்யணும்னா அடித்து உடைச்சி இதை செதுக்கக்கூடிய ஒரு குரு இன்னைக்கு நமக்கு யாருன்னு சொன்னால் அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்கத்தை இயேசுக்கு நம்ம நினைச்சோம், நல்ல கைதுக்கு நினைச்சோம், நன்றி சொல்லுவோம். அதனால் இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த பாவத்தை அழிக்கக்கூடிய, இந்த பாவத்தினுடைய கொடூர தன்மையை அழித்து ஒழிக்கக்கூடிய சக்தியை யார் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த பரலோக தகப்பன் பரமபிதா கொடுத்திருக்கிறான். அதனால இன்னைக்கு ஒரு மனுஷன் விசுவாசத்தினாலே மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் நீதிமான் ஆக முடியும். போன வாரத்தில் பார்த்தோம், ரோமேயர் 3ஆம் அதிகாரத்தில் ரோமேயர் 3, 4, 5 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே என்ன செஞ்சாருன்னா
தேவனுக்கு பிரியமான மகளாக நேசித்தார். இதே ரோமேர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, எதற்கு இந்த இயேசு பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், மரிச்சார் அப்படின்னா, நம்மளை எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக்கும்படி, கடவுளுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இருந்து நாம் செய்த தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை அவர் சுமந்து கொண்டு அதனுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு இலவசமாக கிருபையினாலே அவருடைய அன்பினாலே நமக்கு என்ன கொடுக்கிறார் சொன்னால், இந்த விடுதலையை கொடுக்கிறார், பரிசுத்தத்தை கொடுக்கிறார், நம்மளை நீதிமானாக்கிறார். வாசிங்க பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தை அடைந்திருக்கிறவர்களோடு பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது. அவனை நினைச்சுன்னா, நீ செய்கிறது தப்பு, தண்ணி அடிக்கிறது பாவம், விபச்சாரம் பாவம், கொலை பாவம் அப்படின்னு அவனை என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த நியாயப்பிரமாணத்தினால, இந்த மதங்கள் சொல்லக்கூடிய மதத்தினுடைய சட்டங்களால, சடங்குகளால, சடங்காச்சாரங்களால இது எல்லாம் என்ன செஞ்சிருக்குன்னா, மனிதனை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. மனிதனை சுதந்திரமா என்ன செய்ய முடியலன்னா வாழ விடலை. ஆனா கிருபை, இயேசுவுடைய அந்த பிதாவாகி தேவனுடைய அன்பு இன்னைக்கு என்ன செய்யுன்னு சொன்னா, கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே நம்மளை இலவசமா என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த ஆன்மா மரணத்திலிருந்து நம்மளை அவர் என்ன செய்யறாருன்னா விடுவிக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால உங்களுக்கு என்ன இல்லைன்னா விடுதலை இல்லை. நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனிதன் நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, இந்த பாவத்தினுடைய இந்த கொடூரத்திலிருந்து அவன் விடுதலை பெற முடியாது. சொல்றாரு, பாவம் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. நல்லது செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, நல்லா வாழணும் எனக்கு ஆசை இருக்கிறது, கடவுளுடைய விருப்பத்தை கடைபிடிக்கணும் எனக்கு என்ன இருக்குன்னா விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியல, அதை செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. ஏன்னா எனக்குள் இருக்கக்கூடிய பாவம் தீமை செய்வதற்கு என்னை தூண்டுகிறது, தீமை செய்கிறதற்கு என்னை தள்ளுகிறது. ஆகவே என்னால் என்ன செய்ய முடியலன்னா, இந்த தீமை செய்யாமல் எனக்கு இருக்க முடியவில்லை. ஆகவே இப்ப பைபிள் என்ன சொல்றதுன்னா, சின்னப்பர் என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆதி அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல் பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளை விடுவிப்பதற்காக அனுப்பப்பட்ட அந்த தேவ குமாரன் மீது, இஸ்லாமிய சகோதரர் ஈசா நபி மீது நீ விசுவாசம் வைக்கும் போது, ஈசா நபி என் பாவத்தை போக்குவதற்காக, என் சாபத்தை நீக்குவதற்காக, இந்த ஆன்மாவை உயிர்ப்பித்து என்னை ஜீவனுள்ளவனா மாற்றுவதற்காக வந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை அழைத்து இந்த எண்ணெய் தூண்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவத்தை, இந்த பாவத்தினுடைய தன்மையை, இந்த கோபத்துடைய தன்மையை, இந்த வெறுப்புடைய தன்மையை, இந்த பகையினுடைய தன்மையை அழித்து என்னை எல்லாரையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவனாக, எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடியவனாக உம்முடைய மனநிலையை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும்போது அந்த இயேசுவானவர் அந்த தன்மையை, அந்த இயல்பை நமக்கு கைத்திருக்கலாம். அந்த இயேசு நல்ல கரங்களை பற்றி. அதனால இன்னைக்கு எல்லா மதத்திற்குள்ள உள்ளவங்க நான் கேட்கிறேன், எல்லாரும் கோயிலுக்கு போறோம், ஜெபம் பண்றோம், சாமி கும்பிடுறோம், கோவப்படாமல் இருக்க முடியுதா? கவலைப்படாமல் இருக்க முடியுதா? பயப்படாமல் இருக்க முடியுதா? சொல்லுங்களேன். பொறாமப்படாமல் இருக்க முடியுதா? இந்த தன்மையில் நமக்குள்ள ஆட்டாமடிக்கு இருக்கு. இது நமக்குள்ள என்ன இருக்குன்னா, இது ரோமேர் 8 சொல்லுவாரு, ஆவியினாலே இந்த மாம்சத்தினுடைய தன்மைகளை நீங்கள் அழித்தால் விளைவீர்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பிரைசலா. ஒரு அழிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு எந்த பிரமாணம் நம்மள்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கு? நியாயப்பிரமாணம் வேலை செஞ்சிட்டு இருக்கா, இல்லை அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, அந்த அன்பு நம்மள்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கா? அதனால இந்த இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, அருளை புரிந்து கொண்டவர்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அதுக்கு முன்னால உட்கார்ந்து, தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து தேவன் மேல் விசுவாசம் வைப்பது, நமக்காக பலியான இரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து என்னை நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள். பிரைசலா.
அதனால கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவான். எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவான். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். அதனால கடவுள் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும். கடவுள் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்தணும்னா இந்த மாம்சத்தில் இருக்கிறது வரைக்கும் அவர் வழி நடத்த முடியாது. மாம்ச சிந்தையில் இருக்கிற போது நம்மளை வழி நடத்த முடியாது. எப்பொழுது ஒரு மனிதன் ஆவிக்குரிய அந்த சிந்தையிலே ஆவிக்குரிய அந்த சூட்சும உடல் ஞான உடலை அவன் கொண்டவனாக இறைவனோடு உறவாடுவதற்கு தயாராகும் போது இதுதான் சொல்றார், மறுபடி பிறத்தல், ஆவியில் பிறத்தல். நித்தியத்துவமே நீ மறுபடி பிறக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது. நீ ஒரு நல்ல மனுஷனா இருக்கலாம், ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம். நீ பைபிள் எடுத்து நான் பிரசங்கம் பண்ண மாதிரி நீ பிரசங்கமெல்லாம் பண்ணலாம், ஜெபக்கூட்டமெல்லாம் நடத்தலாம், சுவிசேஷ ஊழியம்லாம் செய்யலாம், டாக்ஸ் கொடுக்கலாம், கோயிலே நீ கட்டி என்ன செய்யலாம், அது நீ என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், மக்களை என்ன கோயிலுக்கு இணைஞ்சிருக்கலாம், கூட்டிகிட்டு வந்துருக்கலாம். ஆனால் அங்கே சொல்றாரு, எப்பா இதெல்லாம் இங்கே ரைட். இன்னைக்கு நம்ம பாக்கியராஜ் இறந்து போனார். இன்னைக்கு அவருடைய இதுக்கு இணைஞ்சிருக்கு. உலக வாழ்க்கை முடிவடைந்து விட்டது. இப்போ இதுக்கப்புறம் வாழ்க்கை என்னன்னு சொன்னா விண்ணக வாழ்க்கை தான். இந்த விண்ணக வாழ்க்கைக்கு போகணும்னு சொன்னா நீ இந்த மண்ணக வாழ்க்கையில கோயிலுக்கு போனாப்புல, ஜெப கொடுத்து போனாப்புல, ஜெபம் பண்ணாப்புல என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. இந்த விண்ணக வாழ்க்கைக்கு போனா சொல்லிட்டாரு, ஒரு நிக்கத்தீம் ஆசாரியன்ட்டு சொல்றாரு, ஒரு குருவானவர்கிட்ட சொல்றாரு, நீ குருவானவர் தான்ப்பா, நீ ஆசாரியன் தான். அன்னைக்குள்ள காலத்தின்படி நீ எழுதிற தூபம் காட்டி என்ன செஞ்சிருக்கிற, வழிபடத்தில் இணைஞ்சிருக்கிற, வழிகளை செலுத்தி என்ன செஞ்சிருக்கிற, நீ ஆராதனை பண்ணிட்டு உண்மைதான். ஆனா இந்த உடலை விட்டு நீ பிரியும் போது இன்னைக்கு நடிகர் பாக்கியராஜ் என்ன செஞ்சிட்டார், நேரத்தை என்ன செஞ்சிட்டார், உடலை விட்டு வெளியில் போயிட்டார். இந்த சரீரம் அப்போ என்ன செய்ய போகுதுன்னா குளிக்கல போக போகுது. கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், 7 உலகம். அதனால இந்த 7 உலகத்துல நீ கீழே இருக்கக்கூடிய 7 உலகத்துல போறியா இல்ல மேல இருக்கக்கூடிய 7 உலகத்துக்கு போறியா? இந்த 7 உலகம்னு சொல்லும் போது ஒவ்வொரு மனுஷனுடைய செயல்களுக்கு தக்கதாக, கிரியைகளுக்கு தக்கதாக இந்த பூமியிலே வாழக்கூடிய ஆண்டவருடைய விருப்பப்படி, சித்தப்படி, அவர் விரும்புகிற பிரகாரம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்னன்னு சொன்னா அது விண்ணுலக வாழ்க்கை. இது 3ஆம் உலகம்னு சொல்லும்போது அந்த பரலோகம்னு சொல்றாங்க. பைபிளே சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் சரீரத்தில் இருந்தேன்னா சரீரத்துக்கு புறமா இருந்தேன்னு எனக்கு தெரியாது, 3ஆம் வானம் வரைக்கும் நான் கொண்டு செல்லப்பட்டேன். கைதிங்கள பவுலுக்கு. நீ இந்த உலகத்தில் இருக்கும்போதே இந்த மாதிரி இந்த உடலுடைய தன்மையை அழித்து இந்த ஆவிக்குரிய தன்மையில் இடிச்சு இந்த பயிற்சியெல்லாம் பண்ணணும். நான் கேட்குறேன், இன்னைக்கு சரிதா ஸ்கூலுக்கு போகிறான், இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கிறான். 1ஆம் கிளாஸ் இல்லாமல் நீ என்ன செய்ய முடியாது, 2ஆம் கிளாஸ் போக முடியாது, 2ஆம் கிளாஸ் போகாமல் என்ன செய்ய முடியாது. அப்போ 5ஆம் கிளாஸு, 10ஆம் கிளாஸு, 12 முடிச்சு இப்போ எங்கே போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. இந்த மத வழிபாடுகள்லாம் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். எல்லா மதத்துக்கும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போடுறது, ஜாமியம் போடுறது, ஜெபம் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆரம்ப ஸ்டேஜ், ஃபவுண்டேஷன். ஆனால் இதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் ஆரம்ப காலத்தில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஜெபமாலை சொல்கிறது, பூசைக்கு போகிறது, அந்தோனியார் மன்றாட்டு சொல்கிறது, சவரியார் மன்றாட்டு சொல்கிறது, நிக்கலையாருடைய மன்றாட்டு சொல்கிறது, எல்லா புனிதருடைய மன்றாட்டுகளையும்
வரலாறுகளை என்ன செஞ்சான்னா ஃபாலோ பண்ணோம். ஆனால் அங்கே தான் ஒரு முற்றுப்புள்ளி. இது ஆரம்ப ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆவியிலே. இதெல்லாம் மைண்டில் நம்ம மன ரீதியாக மதம் என்ன சொல்கிறதோ, மத குருக்கள் என்ன சொல்கிறார்களோ, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தகப்பன் முன்னோர்கள் இந்த மதங்களில் எப்படி பயன்படுத்தினாங்களோ, கோழியை விட்டுறது, முடியை மொட்டை அடித்து முடியை என்ன செஞ்சுட்டு வருது, வேளாங்கண்ணியில் போய் அம்மாவுக்கு முடியை கொடுத்து வருது. ஏன்னா அவங்க முடியலாம் இருக்கா முடியலாம். இப்படியெல்லாம் இவங்க இந்த மத ரீதியாக இந்த மூட பழக்க வழக்கங்களை மனுஷன் செஞ்சுட்டு இருக்கிறான். எல்லாம் செஞ்சிடும். எந்த கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே போய் என்ன அங்கே என்ன காளியம்மா முடியலாமல் இருக்காங்க, இவங்க முடியை அங்கே அடிச்சிடுது, மூட்டை போடுறது. இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் என்னென்னா ஆரம்ப ஸ்டேஜ். ஒரு பக்திக்குரிய ஒரு காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்னா வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சிகள் தான், அவ்வளோதான். ஆனால் அந்த சோல் ஆன்மா இறைவனோடு சஞ்சரிக்கணும், மேலே போகணும்னு சொன்னால் இங்கே சில பயிற்சிகள் இருக்குது. நீ 1ஆம் கிளாஸுக்கும் அம்மா என்ன செய்ய முடியாது, காலேஜுக்கு என்ன செய்ய முடியாது. இது மாதிரி காலேஜுன்னு வரும்போது 1ஆம் கிளாஸ் 5 வயசில் சேர்க்கப்படுறான். ஆனால் இப்போ உனக்கு வயசு என்னடா? 21. அப்போ ஒரு 16 வருஷம் நினைச்சிட்டு இருக்கா, 17 வருஷம் நினைச்சிட்டு இருக்கிறான்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அவள் வாழ்க்கையை இந்த 16 வயசையும் 16 வருஷம் 17 வருஷம் நினைச்சிட்டு இருக்கிறான்னா படித்து அதனுடைய ரகசியங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய வளர்ச்சிக்குரிய காரியங்களை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா படித்து மைண்டில் ஏற்றி அதுக்கு எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி, சும்மா படித்தா மட்டும் போதாது, அதில் எக்ஸாம் இருக்குது, அதில் பாஸ் பண்ணணும். இதே மாதிரி ஆன்மீகத்திலே நிறைய வழிமுறைகள் இருக்குது, ஸ்டெப்பு படி இருக்குது. அதான் சொல்கிறேன், அந்த 7 வானம், கீழே 7 உலகம், மேலே சொல்லுங்க 7 உலகம், 14 உலகம் இருக்குது. அதனால நீ கீழே இருக்கக்கூடிய 7 உலகத்துக்கு போறியா, இல்லை மேலே இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு நீ என்ன செய்ய போறியா? அதனால இந்த உலகத்தை பற்றி பேச நான் முதல்ல என்னன்னா நம்ம இயல்பை பற்றி பேசணும். இன்னைக்கு இந்த தன்மையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எல்லாருமே நல்லவங்க தாங்க, எல்லா மதத்தில் இருக்கிறவங்க நல்லவங்க தான். இயேசுவே தன்னை நல்லவர், நல்லவன்னு நீ சொல்றது ரைட்டு தான். நல்லவனாக இருக்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நீ என்ன செய்யணும்? மறுபடி பிறந்தவனாக, மறுரூபமாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டிய. ஏன்னா கடவுளுடைய ராஜ்யம், அந்த 7 உலகம் அவ்வளவு தன்மையுடையது. அந்த ஒளி உலகத்துக்குள்ள, அந்த மகிமை நிறைந்த உலகத்துக்குள்ள, அந்த பிரகாசமான ஜொலிக்கின்ற அந்த தேவலோகத்துக்குள்ள போகணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அதுக்குரிய வாழ்க்கையை, அதுக்குரிய தியானத்தை, தவத்தை என்ன செய்யணும்? பண்ணணும். அப்படி பண்ணி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது தேவன் தான் தர முடியும். இதற்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது யாருன்னா அவர். இதனுடைய பயிற்சியில், இதில் நம்ம பண்ணக்கூடிய இந்த உழைப்பில் கடவுள் என்ன செய்கிறாரு? நமக்கு அவர் அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா பரிசீலித்து கொண்டு இருக்கார். இதுக்கு இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த மனு அவதாரம், மனுஷனாக பிறந்து அதை செய்து முடித்து அந்த 7 உலகத்துக்குள்ளேயும் போகக்கூடிய வாசல்ல தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆக பிரித்து அதுக்குள்ள அவர் என்ன செஞ்சார்னா நுழைந்து இந்த பூமியிலே கட்டப்பட்டிருந்த பரிசுத்தவான்களே அந்த பரதேசிக்குள்ளே போய் என்ன செஞ்சார்னா திரளாக பவனியாக அந்த 7 உலகத்துக்குள்ளே அவங்களை கொண்டு சென்றார். கைதிட்டங்கள் அந்த இயேசுக்கு நல்ல கரங்கள். அதனால இந்த சிலுவை மரணம், சிலுவை பாடுகள், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மளை அந்த 7 உலகத்துக்குள்ளே கொண்டு செல்கிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மளை பரிசுத்தவான்களாக என்ன செய்கிறது? உருமாற்றம். அதனால இன்னைக்கு நம்ம பக்தியினால, நம்ம பலியிடுறதுனால, நம்ம காணிக்கை கொடுக்கறதுனால, நம்ம அன்னதானம் பண்ணுறதுனால இதெல்லாம் அந்த ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, அந்த பூமியில் ஒரு சில காரியங்களை பண்ணோம். ஆனால் அந்த விண்ணுலகத்தில் கொண்டு போகணும்னா, அந்த தேவலோகத்துக்குள்ள நம்மளை கொண்டு செல்லணும்னு சொன்னால் அதற்கு வழி இயேசு மட்டுமே. எங்களுக்கு அந்த தகுதி இல்லைப்பா, அந்த தகுதியை நாங்கள் இழந்துட்டோம். முதல் மனுஷன் என்ன செஞ்சுட்டா? ஆதாம் என்ன செஞ்சாரு? அந்த தகுதியை என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, இழந்துட்டார். சாபத்துக்கு உள்ளாக்கிட்டாரு, பாவத்துக்கு உள்ளாக்கிட்டாரு, மரணத்துக்கு உள்ளாக்கிட்டாரு. அதனால அந்த மனுஷன் செஞ்ச பாவத்தினால, சாபத்தினால இந்த பரலோகத்துக்குள்ள வரக்கூடிய அந்த மகிமையை அடையக்கூடிய, அந்த முத்துக்களை வைடூரியங்களை அணியக்கூடிய அந்த தகுதியை இழந்துட்டோம். இப்போ அந்த தகுதியை நமக்கு யார் தர்றாருன்னா
இயேசு இந்த பூமியிலே கடவுளுடைய சித்தப்படி இந்த பூமியிலே வாழ்ந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி பாடுகளுக்கு தன்னை கையளித்து அவர் மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் சென்றிருக்கிறபடியினால் இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட அவரை தன்னுடைய இருதயத்திலே தெய்வமாக வைத்திருக்கின்ற இன்னைக்கு சொல்றாங்க உங்கள் விஜய் சொல்றாரு நம்முடைய முதலமைச்சர் எல்லா மனிதனுடைய இதயத்திலும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என் இதயத்திலே குடிகொண்டிருக்கிற என் அன்பு தங்கைகளே தங்கச்சிகளே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இதயத்துக்களை குடிகொள்ளக்கூடிய தகுதியுள்ள ஒரு மனுஷர் யாருன்னு சொன்னா நம்ம முதலமைச்சர் கிடையாது, நம்மளை உண்டாக்கிய தெய்வம் மட்டுமே. கைதிகளை நல்ல கணக்கை கட்டி. அதனால இன்னைக்கு கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா காதலர்களை வச்சுட்டோம், தாய் தகப்பனை வச்சுட்டோம், அக்கா தம்பி தங்கச்சியை வச்சுட்டோம், அண்ணன் தம்பியை வச்சுட்டோம். இதான் இன்னைக்கு பிரச்சனை. அதனால ஆண்டவர் கேட்கறது நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கேட்கிறாரு, என் மகனே உன் இருதயத்தை நீ விண்ணுலகத்துக்கு அந்த ஏழு உலகத்துக்குள்ள அந்த தேவலோகத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு கடவுள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒன்றை மட்டும்தான் கேட்கிறாரு, என்னோடு நீ இருக்கிறதுக்கு நான் உன்னோடு இருக்கிறதற்கு உன் இருதயத்தை தா என் மகனே மகளே இருக்கிறார். கைது கேள்வி